வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம ஹெல்த்தியா இருக்க ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும்ன்றாங்க. அந்த ஹெல்த்தி ஃபுட்ட எந்த எண்ணெயில சமைக்கிறது? ஏன்னா எது ஹெல்த்தியான எண்ணெய் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. சோ எந்த எண்ணெயில சமைக்கிறது பெஸ்ட்? குக்கிங் ஆயில் அதாவது சமையல் எண்ணெய் ரொம்பவே முக்கியம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம உணவுக்கு அது ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். சமையல் எண்ணெயில நம்ம செய்யும் போது 2வது டேஸ்ட் அது கூட்டும். அண்டு சமையல் எண்ணெய் பயன்படுத்தும் போது அந்த ஃப்ளேவர்ஸ் நம்ம சமையலுடைய அந்த உணவுடைய டேஸ்ட்டை கூட்டும், அந்த ஸ்மெல் இதெல்லாம். ஸோ அதனால நம்ம பாரம்பரியமா நம்ம சமையல் எண்ணெய் நம்ம உணவுக்கு பயன்படுத்துறோம். பட் அதுல என்ன பிரச்சனைனா அதை நம்ம ஒரு அளவா பயன்படுத்தணுன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் எந்த எண்ணெய் பயன்படுத்துறோன்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த சமையல் எண்ணெய் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகளை கூட்டி நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் நிறைய லிங்க் இருக்கு. ஸோ சமையல் எண்ணெய் ஒவ்வொரு மனுஷனும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எந்த சமையல் எண்ணெய், ஏன்னா பிகாஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. 0 கொலஸ்ட்ரால் ஆயில்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஆயில்ஸ், இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதை பத்தின அவேர்னஸ் மக்களுக்கு நிறைய தெரியணும். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு டெலிவிஷன் ஆட்ஸ் பார்த்து குக்கிங் ஆயில் வாங்குறது நாட் அட்வைஸ். ஸோ பேசிக்கா சமையல் எண்ணெயை பத்தின புரிதல் நமக்கு வேணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த எண்ணெய் நம்ம உணவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பட் அதுக்காக நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்க முடியாது, எண்ணெய் இல்லாமலும் சமைக்க முடியாது. ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். சோ எந்த எண்ணெய் பெஸ்ட்? ஆக்சுவலா நீங்க எண்ணெயை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம 3 விஷயம் யோசிக்கணும். அது எப்படி தயாரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். 2வது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற சத்துக்கள், அதாவது அதுல இருக்கிற கொழுப்பு சத்தை வச்சு அதை நம்ம எப்படி ஆமா அதுல என்ன கொழுப்பு சத்து இருக்கு எப்படின்றத நம்ம பார்க்கணும். 3வது பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட், அதாவது ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவோம். அதாவது அந்த எண்ணெயை நீங்க சூடுபடுத்தும் போது அது எவ்வளவு தூரம் வித்ஸ்டாண்ட் பண்ணுது. இப்ப அந்த ஸ்மோக் ஆகாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தை பத்தி தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேனுஃபேக்சரிங் அதுல பார்க்கணும். ஸோ பாரம்பரியமா நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னா எண்ணெய் விதைகளை பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் பிரஸ் ஆயில் சொல்லுவாங்க, அதாவது மரச்செக்கு. இந்த மரச்செக்கு எண்ணெயை தான் பயன்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ணெய் விதைகளை அந்த மரச்செக்குல போட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வரும். ஸோ இந்த மரச்செக்கு எண்ணெய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது மேக்சிமம் அந்த அந்த எண்ணெய் விதைகள் ஒரு 50 டிகிரி சென்டிகிரேட்ஸ் வரைக்கும் தான் ஹீட் ஆகும் அந்த எண்ணெய் விதைகள். ஸோ அப்போ அந்த எண்ணெயில இருக்கிற அந்த சத்துக்கள் எதுவுமே லாஸ் ஆகாம இருக்கும். அண்ட் ஹை ஹீட்டுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகுறதுல. பட் அதுல என்ன பிரச்சனைனா ஈல்டு ரொம்ப கம்மியாகும். ஸோ ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு இப்ப ஈல்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈல்டு கிடைக்கும் போது இந்தியா ஒரு மிகப்பெரிய நாட்டுல இது மாதிரி ரொம்ப கம்மியான ஈல்டு கிடைக்கும் போது உங்களுக்கு எண்ணெயோட விலை அதிகமாயிடுது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஈல்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொபல்லர் பிரஸ்ட்னு ஒரு, அதாவது மெஷின் மூலியமா பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா கெமிக்கல் ரிஃபைனிங் மெத்தட்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்போ இதுல என்ன கெமிக்கல் ஆமா ரிஃபைனிங் ஆயில்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. இப்ப ப்ரொபல்லர் பிரஸ்ல பாத்தீங்கன்னா அது மிஷின்ல போட்டு பிரஸ் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா அந்த எண்ணெய் விதைகள் ஆல்மோஸ்ட் 100 டிகிரிஸ்க்கு அது ஹீட் ஆயிடுது. சேம் லைக் நம்மளுடைய மரச்செக்கு எண்ணெய் மாதிரியே மிஷின்ல பிரஸ் பண்ணுவாங்க. சோ இதுல ஈல்டு ஒரு 70 to 80% கிடைக்கும். நம்ம வாங்குற எண்ணெய் சூடுபடுத்தப்பட்டு தான் வருதா? அதாவது எண்ணெய் தயாரிக்கும் போது சூடுபடுத்த அந்த எண்ணெய் விதைகளை நம்ம பிரஸ் பண்ணும் போது இட் கிரியேட்ஸ் சம் ஹீட். சோ அந்த ஹீட்ல நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகுறது ரொம்ப காமன். அண்ட் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எண்ணெயில நிறைய நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அந்த அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல நம்ம நிறைய அதை இது பண்ணி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இப்போ இந்த மிஷின் பிரஸ்ல பண்றதுடைய நோக்கம் என்னன்னா நமக்கு ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம 70 to 80% தான் ஈல்டு கிடைக்கும். ஸோ அப்போதான் பாத்தீங்கன்னா ஒரு 1950s அப்புறம் தான் கெமிக்கல் ரிஃபைனிங் ப்ராசஸ் வருது. இந்த கெமிக்கல் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல என்ன பண்றாங்கன்னா இந்த எண்ணெய் விதைகளை நல்ல மாவு மாதிரி அரைச்சிட்டு அதுல ஹெக்சேன் ஒரு சால்வெண்ட் போடுவாங்க. இந்த ஹெக்சேன் சால்வெண்ட் என்ன பண்ணும்னா இந்த எண்ணெய் விதைகள்ல இருந்து மொத்த 100% எண்ணெய் உறிஞ்சிடும். இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்றதுனால எதுவும் கெடுதல் இல்லை? அதுதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த எண்ணெய் விதைகள்ல இருக்கிற அந்த சால்வெண்ட் போட்ட உடனே அந்த பென்சின் போட்ட ஹெக்சேன் போட்ட உடனே எல்லா எண்ணெயும் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெயில இருந்து இந்த ஹெக்சேனை பிரிப்பாங்க. பிரிச்சு அதுக்கப்புறம் அதை டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், பியூரிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு கிளியரான, நம்ம நினைக்கிறோம்ல பியூரா இருக்குதுன்னா அதுல நியூட்ரியன்ஸை விட
அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ல நம்ம பண்றோம். ஹை ஹீட் வந்து நம்ம அதுல இது பண்றோம். ஏன்னா மிஷின்ல போட்டு இது பண்ணும்போது அந்த எண்ணெய் விதைகள் வந்து ஹை ஹீட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹை ஹீட் எக்ஸ்போஸ் ஆகும்போது எல்லா சத்துக்களும் போயிடுறது. அண்ட் அதே நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர் இதை நீங்க அந்த திருப்பி அந்த எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போது கொஞ்சம் ரெசிடுவல் கெமிக்கல்ஸும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அண்ட் உங்களுக்கு யூஸ்வலாவே எண்ணெய்னா அந்த ஒரு ஃபிளேவர். இப்ப நீங்க தேங்காய் எண்ணெய்னா அதுக்கு ஒரு மனம் இருக்கும். கடலை எண்ணெய்னா அதுக்கு ஒரு மனம் இருக்கும். ஸோ அந்த மனம் எதுவுமே இல்லாம ஒரு ஒரு தண்ணி மாதிரி பிளாண்டா இருக்கும். இததான் வந்து நமக்கு இப்போ ரீஃபைண்ட் ஆயில்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது வந்து லார்ஜர் செக்டார்ல பண்ணும்போது நமக்கு வந்து சீப்பரா கிடைக்குது. ஸோ இப்போ சீப்பரா கிடைக்கிறதுனால மக்கள் வந்து இதை அஃபோர்ட் பண்றாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை எப்படி ப்ரொமோட் பண்றாங்கன்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹெல்தி அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க. ஆமா. என்னன்னா முதல்ல ஆக்சுவலா நம்ம வந்து என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மனுஷங்கள் வந்து மிருகங்களை வேட்டையாடும் போது அப்போ அந்த அதை வந்து நம்ம சூடுபடுத்தும் போது அந்த மிருகத்துடைய ஆமா அந்த அதை வந்து சூடுபடுத்தும் போது அந்த கொழுப்பு வந்து கரைஞ்சி அது ஆயில் மாதிரி ஆச்சு. அதுல இருந்துதான் நம்ம எண்ணெய்ன்ற ஒரு விஷயத்தையே யோசிச்சோம். அதுக்கப்புறம் எண்ணெய் விதைகளை வச்சு நம்ம எண்ணெய் மரச்செக்குல பண்ணி அப்படி வந்தது. சோ இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டடி பண்றாங்க. அதாவது வந்து ஹார்ட் அட்டாக்குக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்பந்தம், அதாவது கொழுப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைவுற்ற கொழுப்பு நிறைவுறா கொழுப்புன்னு சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ 1950s ஒரு பெரிய ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணும் போது இந்த நிறைவுற்ற கொழுப்புகள் நிறைய சாப்பிடுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சேச்சுரேட்டட் ஃபேட். அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் சாப்பிடுறது. அப்போ பாரம்பரியமா நம்ம என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெய் யூஸ் பண்ணியிருந்தோம், வெண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தோம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தோம், அண்ட் எள்ளெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்னன்னா இந்த பாரம்பரிய எண்ணெயில வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் கண்டென்ட் கூடிடும், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயத்தை உருவாக்குனாங்க. அப்போ ஆக்சுவலா அந்த ஸ்டடிஸ் எல்லாம் எதை வச்சு பண்ணாங்கன்னா இந்த டால்டா வச்சு பண்ணாங்க. அதாவது வனஸ்பதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுல வந்து அது ஒரு ப்ராசஸ்டு அது ஆயில், அது வனஸ்பதி. ஸோ அதை வச்சு அதுல இருக்கிற சேச்சுரேட்டட் கொழுப்பு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல்ன்றதுனால அதை அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. தேங்காய் எண்ணெய் வனஸ்பதியோட எப்படி தேங்காய் எண்ணெய் சொல்ல முடியும்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலா இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நடந்த ஒரு பெரிய ஸ்கேம்னே நம்ம சொல்லலாம். ஒரு ஜீனோசைட் மாதிரியே நம்ம சொல்லலாம். இந்த எண்ணெய்கள் வைத்து ஒரு ஜீனோசைட் மாதிரி. அதாவது வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது கொழுப்பு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் நிறைய இருக்கு. இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ்ல நிறைய ஹார்வர்டு எல்லா இடத்துலயுமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்னால உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு நிறைய ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து அன்சாச்சுரேட் ஃபேட்ஸ் தான் ரொம்ப நல்லது, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பூஃபான்னு சொல்லுவாங்க, இதுதான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி நமக்கு ரொம்ப ப்ரொமோட் பண்ணாங்க. இனிஷியலா மக்கள் கிட்ட இந்த மாதிரி வந்து கெமிக்கல் ரிஃபைனிங் ஆயில் வந்து அவ்வளவு பிரபலமாக்கல. ஏன்னா அதுல வாசனை இல்லை, இது இல்லாம அதை கன்சிடரே பண்ணல. அவன் எப்போ வந்து உயிர் பயத்தை அவனுக்கு காட்டணும்னா அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஐயோ இது வந்து வம்பா போயிடும் போல இருக்கு, நெய் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரெண்டாவது வந்து தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா மாட்டிப்போம் அப்படின்றதுனால அவன் என்ன பண்றான், இந்த இப்போ ரீசெண்டான சன்ஃபிளவர், கனோலா ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டான். அண்ட் ரெண்டாவது இது ரொம்ப சீப்பராகவும் இருக்கு. நீங்க கம்பேரிட்டிவா நீங்க செக் எண்ணெய் போகும்போது இது ரொம்ப சீப்பரா இருக்கும். ஸோ அப்போ இப்படிதான் வந்து இந்த மெத்தட் ஆஃப் இதுல வந்து இது வருது. ஆக்சுவலா ஒரு ஹையர் ஈல்டுக்காக அது கொண்டு வந்தது. இப்ப நீங்க சன்ஃபிளவர் ஆயில்லாம் நீங்க வந்து செக்ல எல்லாம் பண்ணவே முடியாது. ஓகே. நீங்க அதை வந்து வாய்ப்பே கிடையாது. நீங்க செக் ஆட்டி சன்ஃபிளவர் ஆயில் அவ்வளவு ஹெல்த்தி கிடையாதா? முதல்ல சன்ஃபிளவர் வந்து நமக்கு இங்க விளையிற ஒரு விஷயம் கிடையாது. ரெண்டாவது அதை வந்து நீங்க கெமிக்கல் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல தான் எடுக்க முடியும். சோ அப்ப கெமிக்கல் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு, ஹை ஹீட் எக்ஸ்போஸ் பண்றோம், ரெண்டாவது நிறைய கெமிக்கல்ஸ் அதுல யூஸ் பண்றோம் அதை எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்றதுனால எல்லா அட்வர்டைஸ்மென்ட்லயும் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் தான் ஹார்ட்டுக்கு நல்லதுன்ற மாதிரி ப்ரோமோட் பண்ணாங்க. ஈவன் டாக்டர்ஸ் மத்தியிலுமே நாங்க படிக்கிற காலத்துலயுமே நாங்க அதை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய வந்து எல்லா துறையிலும் வணிகம் இருக்கு. இப்போ நீங்க மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா துறையுமே இப்போ பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாது. எல்லா துறையிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்காங்க.
ஹைலி, அதாவது வந்து அவங்க ஏதோ ஒரு மோட்டிவேட்டட்னால ஏதோ ஒரு இதனால இதை செஞ்சிடுறாங்க. இது வந்து சம்டைம்ஸ் இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய எண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா இப்ப திருப்பியும் அந்த ட்ரெண்ட் வந்துட்டு ட்ரெண்ட் செக்கு வருது, எண்ணெய். செக் எண்ணெய் வருது. பட் அந்த செக் எண்ணெய் என்ன ப்ராப்ளம்னா அது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு, எக்ஸ்பென்சிவா இருக்கு, இதை அஃபோர்ட் பண்ண முடியல. இதை பண்ண ஆர்கானிக் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. ஆனா பட் என்ன பிரச்சனைன்னா நீங்க எண்ணெய்ன்றதுனால நீங்க அது வந்து இஷ்டத்துக்கு நீங்க நிறைய போட்டு சாப்பிட முடியாது. சோ இப்ப இங்க என்னன்னா நல்லதுன்னா கூட சரி, இப்ப நீங்க வந்து அமிர்தா இருந்தா கூட அது அளவா சாப்பிட்டாதான் உங்களுக்கு இது. கண்டிப்பா. சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய எண்ணெய் நல்லதுன்றதுக்காக நீங்க பாட்டு லிட்டர் கணக்கா சாப்பிட ஒரு முடியாது. நாளைக்கு ஒரு பர்சன் வந்து எவ்வளவு எண்ணெய் கன்சம்ஷன் ஆக்சுவலா பண்ணலாம், வந்து எவ்வளவு இப்ப எண்ணெய் நீங்க ஒரு 4 சாப்பிடலாம்? பேர் இருக்காங்க ஒரு வீட்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த வீட்ல ஒரு அடல்ட்னா ஒரு 1/2 லிட்டர் பெர் மந்த். இப்ப நீங்க அந்த வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2 லிட்டர் எண்ணெய் வாங்கலாம். இப்போ ஒரு ஓகே. குழந்தை இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் பர் சாரி எக்ஸ்ட்ராவா ஒரு வாங்கலாம். இல்ல ஒரு ஒரு 250 ml எக்ஸ்ட்ரா. அதாவது வந்து ஓகே. பாத்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர்ஸ் 250 ml நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நீங்க ம். இன்வேரியபிளி பாத்தீங்கன்னா பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க எல்லா 4 ஹவுஸ் லிட்டர்லாம் யூஸ் ஆமா பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்க சிக்கல் ஒண்ணு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங்ல வந்து இந்த விஷயம் இருக்கு. சோ இப்ப இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங்ல நம்ம எந்த எண்ணெய் சூஸ் பண்ணணும்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கிற செக்கு எண்ணெய், அதுதான் நமக்கு வந்து பெட்டர். பிகாஸ் அது கம்மியான ஹீட் இதுல. ரெண்டாவது நம்ம ஆயில்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதுல இருக்க சத்துக்கள், கொழுப்பு சத்து. இப்போ நமக்கு எண்ணெய்னாலே கொலஸ்ட்ரால் தான் பயம் வருது. ஸோ அப்பயே சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட். இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் கொண்டு வருதுன்னு நிறைய ஸ்டடிஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்டடிஸ் எவ்வளவு போலியா பண்ணாங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து வேற ஒரு பொருளை வச்சு பண்ணாங்க. அதாவது வனஸ்பதி டால்டா வச்சு பண்ணதுனால அவங்க வந்து இது எல்லாமே வந்து இது. இப்ப நீங்க அண்டை மாநில கேரளாலாம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து கோகனட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுல மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ், அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. உங்களுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து நீங்க பெஸ்டான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. ஈவன் காஃபில எல்லாம் இப்ப வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறாங்க. அது புல்லட் ப்ரூஃப் காஃபி, கீ இதெல்லாம். ஏன்னா அந்த ஆமா அது வந்து வெயிட் லாஸ்க்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது தெரியும். அதனாலதான் வந்து தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட 4000 வருஷமா இருக்கு. சோ அத வந்து ஒரு பெரிய கல்பிரிட்டா வந்து வெஸ்டர்ன் சொசைட்டி ரொம்ப காமிச்சிட்டாங்க. இது பின்னாடி ஒரு வணிகமும் இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு அரசியல் அது இருக்கும் எல்லாத்துலயுமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா நுட்பமா எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்ப. இப்போ வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், ஃபாரினர் கரெக்டா. அதே நேரத்துல நம்ம ஆளுங்களையும் தப்பு செய்ய மாட்டாங்களாம் கிடையாது. நம்ம ஆளுங்களையும் திருட்டு பசங்க இருக்காங்க. நீங்க அதனால வந்து சித்தா ஆயுர்வேதான்ற அப்படின்ற போர்வையிலையும் நிறைய தவறுகள் நடக்குது. சோ இப்ப இங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக் புரிதல். இப்போ ஒண்ணுத்து மேல இருக்கிற வெறுப்பு இன்னொன்னு நம்ம வந்து ஒரு ஒரு கண்மூடித்தனமா நம்புறதும் இருக்கக்கூடாது. சோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து தெளிவான யார் சொல்றதா இருந்தாலும் நம்ம அறிவுக்கு எது கரெக்ட் அதை பத்தி கொஞ்சம் தேடி படிக்கணும். ரெண்டாவது நமக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தாருன்னா அவரை கேட்கணும். இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா நான் ஒரு விஷயத்துல எனக்கு தப்புன்னு பட்டுதுன்னா நான் அதை திருத்திக்கிற ஒரு மனோபாவமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த விஷயமே கூட தப்புன்னா அதை நான் மாத்திதான் ஆகணும். அதுதான் வந்து மனித குலத்துக்கு நல்லது. சோ அப்போ முன்னெல்லாம் வந்து நானே வந்து ரீஃபைண்ட் ஆயில்ஸ் நல்லதுன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வர ஆர்டிகல்ஸ், ரிசர்ச்சஸ் இதெல்லாம் படிக்கும் போது அப்போ செக்ல ஆட்டுறதுன்றது, அப்புறம் நிறைவுற்ற கொழுப்புல சேச்சுரேட்டட் ஃபேட் அது வந்து ரொம்பவே இப்போ ஆக்சுவலா வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கொழுப்புகளை கூட்டுது. பட் அதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்க குட் கொலஸ்ட்ராலையும் அது கூட்டும். ஓகே. இப்போ நீங்க வந்து உங்களுடைய இப்போ நீங்க வந்து இதுல டிரான்ஸ் ஃபேட்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிரான்ஸ் ஃபேட்ன்றது வந்து எப்படின்னா ஆர்டிபிஷியல் ஃபேட். ஆமா. இந்த டிரான்ஸ் ஃபேட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க யூஸ் பண்ற இந்த டால்டா, இந்த வனஸ்பதி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து டிரான்ஸ் ஃபேட்ஸ் நிறைய இருக்கும். அது ஆர்டிபிஷியல் ஃபேட்ஸ். இந்த ஃபேட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இப்ப கேக்ல யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது. இப்போ மேக்சிமம் இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணும் போது நீங்க வந்து திருப்பி யூஸ் பண்ணி அந்த எண்ணெயோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரே மாறி. சோ அப்ப என்னன்னா இப்போ என்னதான் வந்து ஒரு எண்ணெயில வந்து இப்ப நமக்கு இப்ப நீங்க நெய், வெண்ணெய், உங்க தேங்காய் எண்ணெய் இதுல எல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம். பாம் ஆயில் இதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஆயில்
ஃபேட் அதிகம். பட் ஆனா வந்து சேச்சுரேட் ஃபேட் அந்த அளவுக்கு கெடுதல் இல்லை. கிடையாது. உங்க கெட்ட கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணாலும் கூடவே நல்ல கொலஸ்ட்ராலும் இன்க்ரீஸ் பண்ணுது. நிறைய நேரங்கள்ல என்னன்னா இப்போ நீங்க சொல்ற உங்க சன்ஃபிளவர் ஆயில்ஸ் இதெல்லாம் உங்க கொலஸ்ட்ராலை குறைச்சாலுமே ஹார்ட் அட்டாக்ஸை குறைக்கல. குறைக்கல. ஓகே. அதாவது பேஷண்ட் வந்து அது ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்ன்ற கதையாயிடுச்சு. ஓகே. கொலஸ்ட்ரால் குறைச்ச மாதிரி இருக்கு. பட் ஆனா வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி ஹை ப்ராசஸிங் பண்ணும்போது நம்ம இந்த எண்ணெயில வந்து நமக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா நம்ம ரத்த குழாய்கள்ல வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்றாங்க. அதாவது வந்து உள்காயங்கள் ஏற்படுத்துது. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு வந்து என்னதான் பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ராலை கூட்டுறது இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ஹைலி ப்ரோனா இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது ஒரு ஹை ப்ராசஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். இயற்கையாக்கு மாறா நடக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அப்போ எண்ணெயை வந்து தயாரிக்கும் முறையில வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தேவைப்படுது. அண்ட் சேச்சுரேட்டட் கொழுப்பு பெரிய வில்லனா பேசினாங்க. அது இல்லைன்ற நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ வந்தாச்சு. அண்ட் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதாவது கொழுப்பு இருக்கிற எண்ணெய்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட். ஸ்மோக்கிங் பாயிண்ட்னா என்னன்னா ஸ்திரத்தன்மை. அதாவது வந்து இப்ப நீங்க சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க நேந்திர சிப்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏன் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றாங்க? பிகாஸ் நீங்க எவ்வளவு ஹீட் பண்ணாலுமே அது வந்து ஓரளவுக்கு தாங்குது. அதுதான் ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஹை டிகிரி சென்டிகிரேட்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ இந்த 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 பாரம்பரிய எண்ணெய்க்கெல்லாம் கொஞ்சம் ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ டீப் ஃப்ரை பண்ற விஷயங்களுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய், வெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். கடல் எண்ணெயும் பண்ணலாம். கடல் எண்ணெய் அண்ட் உங்களுடைய ஆலிவ் ஆயில்ல வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பூஃபான்னு சொல்லுவாங்க. அதுவும் ஹார்ட் ஹெல்த்தி தான். பட் பூஃபா வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் பொதுவா ஹெல்தின்னு சொன்னாங்க. பட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுல இருக்கு. ஆமா. அதோட ரேஷியோ வந்து இப்போ 4:1 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ்ல வந்து அந்த ரேஷியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50:1 இருக்கும். சோ இந்த ஹை இந்த ஒமேகா 6 டு ஒமேகா 3 ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும்போது நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் பிளட் வெசல்ஸ்ல உள்காயங்கள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அது அளவுக்கு மீறி போகும்போது கெடுதல். சோ அப்போ வந்து என்னதான் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இவங்க நல்லதுன்னு சொன்னாலுமே நான் சொன்ன மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 3 ரேஷியோ வந்து அதிகமா இருக்கிறதுனால அது இட் பிகம்ஸ் அன் அன்ஹெல்தி ஆப்ஷன் ஒண்ணு. ஸோ நீங்க வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய நெய், வெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அண்ட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற நம்ம ஆலிவ் ஆயில்ஸ் அண்ட் நம்ம கடல் எண்ணெய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயும் பெட்டர் தான். அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். இதுவுமே வந்து பெட்டர் ஆப்ஷன். இதை வந்து செக்கு முறையில் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட். பட் அதுக்காக நீங்க வந்து இஷ்டத்துக்கு போட்டு வறுத்து டெய்லி பொரிச்சு சாப்பிட்றது நாட் அட்வைசபிள். அண்ட் இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்படி இப்போ ஒரு கிச்சன்ல எப்படி வைக்கணும்ன்றதும் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டவ் பக்கத்துலயே வைப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டாவது வந்து அந்த கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குன்னா அந்த ஹை ஹீட் டு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே எண்ணெய்களை வந்து நீங்க ஒரு டார்க் கூல் பிளேஸ்ல வைக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இப்ப எங்க அம்மா எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு எண்ணெயை பயன்படுத்தினாங்கன்னா அது திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே போட மனசு வராது. அப்போ யூஸ் பண்ண எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாதப்ப நம்ம வசதி இல்லாத வீட்டுல எல்லாம் அது எப்படி அது கொட்டுறதுக்கு மனசு வராது. ஈவன் வசதியா இருந்தாலுமே அது கொட்டுறதுக்கு மனசு வராது. சோ அப்போ என்ன ஏன் அதை யூஸ் பண்ண ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றோம்னா பிகாஸ் அது ஹை ஹீட்ல நம்ம பண்ணும்போது அதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் உடைஞ்சி உங்க ஸ்மோக் ரிலீஸ் பண்ணுது. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய அக்ரிலமைட் ரிலீஸ் ஆகுது. அதுதான் வந்து உங்களுடைய கேன்சரை வந்து உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதுல இருக்கு. இப்ப திருப்பி நீங்க அதை சூடு பண்றீங்கன்னா திருப்பியும் வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ்ட். அந்த ஃபுட்ல வந்து நிறைய கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல இருக்கு. இப்ப நீங்க வந்து பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தெருக்கடையில வந்து அவங்க பஜ்ஜி போண்டா சுடுவான். சுட்ட உடனே அந்த எண்ணெய் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு கொஞ்சம் குறையும் போது இன்னொரு பாக்கெட் எடுத்து ஊற்றுவான். இங்க வந்து அப்படியே வந்து அவன் டாப் அப் தான் பண்ணுவானே தவிர சேஞ்ச் பண்ண மாட்டான். சோ அப்ப ஹீட் ஆன எண்ணெயே தான் ஹீட் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணிட்டே இருப்பான். சரி அப்ப வீட்ல எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க சப்போஸ் நீங்க வந்து எண்ணெயை வந்து சூடு பண்றீங்க ஒரு அப்பளத்துக்கு அது அப்புறம் என்ன பண்றீங்க அந்த எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மேக்ஸிமம் 1 or 2 daysல அதுவும் வந்து
அகைன் வந்து மைல்டான தாளிப்புக்கோ இல்ல ஒரு மிளகா பொடிக்கு யூஸ் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தோசைக்கெல்லாம் ஊத்தலாமா? லைட்டா சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப அதிகமா ஹீட் பண்ணக்கூடாது. அதுதான் அதோட பேசிக். ஓகே. சோ அப்போ வந்து எண்ணெய் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அத நேச்சுரல் ப்ராசஸ்ல நம்ம எப்படி கொண்டு வரோமோ அது ரொம்ப முக்கியம். நெய், வெண்ணெய், அப்புறம் செக்கு முறையில கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே நேரத்துல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து என்னதான் கெட்ட கொலஸ்ட்ரால வந்து கூட்டினாலும் நல்ல கொலஸ்ட்ரால கூட்டுறது அதுக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி வந்துருச்சு. அண்ட் ஸ்மோக்கிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய எண்ணெயான இந்த நெய், வெண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய்க்கு கொஞ்சம் அதிகன்றதுனால ஸோ இந்த பாரம்பரிய எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி எவ்வளவுதான் யூஸ் பண்ணாலுமே கூட ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் 1/2 லிட்டர் பர் மந்த் தான் நீங்க யூஸ் பண்ணணும் ஒருத்தருக்கு. ஆமா. சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு குக்கிங் ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனா இருக்கும். உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது. இங்க என்னன்னா நல்லதுன்றதுனால நிறைய சாப்பிட முடியும். அண்ட் மோர் ஓவர் நீங்க வந்து மைல்டா இது பண்ணலாம். சில நேரங்கள்ல சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். நெய்யும் கொஞ்சம் கடல் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம். நெய் சாப்பிட்டா வெயிட் போடுன்னு சுத்தமா நெய் சாப்பிடாம இருப்பாங்கல்ல. அது ஒரு தவறு. நெய் வந்து நீங்க கொஞ்சமா எடுத்துக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நெய் இஸ் an excellent fat burner. அதனாலதான் இந்த காஃபில எல்லாம் போட்டு சாப்பிடுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினா வந்து நம்ம சொன்ன மாதிரி அளவுல வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த எண்ணெய்கள் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றத நம்ம நிறைய இப்ப கூட நான் வந்து நிறைய இடத்துல மரச்செக்கு எண்ணெய்ன்னு நான் பாக்குறேன். பட் அதுல நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். சோ அதுவும் நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல யாராவது செய்யறாங்கன்னா அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கணும். ஆனா பட் இட் வில் பி காஸ்ட்லி. அந்த காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்க பேர் பண்ணணும். இப்ப நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து சீப்பான எண்ணெயா இருந்து 5 லிட்டர் யூஸ் பண்றத காஸ்ட்லியா வந்து நீங்க ஒரு 2 லிட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிக்கல் வந்து கம்மியாயிடுது. சோ அப்போ யூசேஜ் வந்து ரொம்ப இது இருக்கு. சோ நீங்க வந்து இந்த யூஸ் பண்ண ஆயில்ஸை வந்து யூஸ் பண்றதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அண்ட் அதே நேரத்துல எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். சோ இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா குக்கிங் ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சோ இப்ப நீங்க வந்து தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெய், கடலை எண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு ஆயில்ல ஸ்டிக் பண்றது பெட்டரா இல்ல எல்லாமே மிக்ஸ்டா யூஸ் பண்றது பெட்டரா? அதுதான் சொல்ல பாருங்க. இப்ப நீங்க ஒரு டீப் ஃப்ரை எல்லாம் பண்றீங்கன்னா நீங்க வந்து கோகனட் ஆயில் ஆர் கீ இந்த மாதிரி பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து யூ கேன் மிக்ஸ் உங்க கடல் எண்ணெயும் கீயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஆலிவ் ஆயில் வந்து நல்ல ஹெல்தி ஃபேட் தான். பட் அது ஆலிவ் ஆயிலுக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. அண்ட் நீங்க வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நார்மல் நான் சொன்ன மாதிரி மரச்செக்ல பண்ண முடியாது. மரச்செக்ல நீங்க பண்ணல ரீஃபைண்ட் அன்ரிஃபைண்டா இந்த சன்ஃபிளவர் ஆயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கும். சோ அதை ரிஃபைன் பண்றதே அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்றது தான். பட் ஆனா அதுல omega-6 அண்ட் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட் பிளட் வெசல்ஸ்ல வந்து உள்காயங்கள் ஏற்படும். omega-6 omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து உடம்புக்கு நல்லதுன்ற மாதிரி நல்லது. பட் அது என்ன ரேஷியோல இருக்கும்? 4:1 அந்த மாதிரி 2:1 அந்த ரேஷியோல இருக்கும். 1 அதிகமாகி 1 கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா நீங்க சன்ஃபிளவர் ஆயில்ஸ், கனோலா ஆயில்ஸ், இந்த ரைஸ் பிரான் ஆயில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ்ல எல்லாம் இந்த omega-6 omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உடைய ரேஷியோ வந்து ரொம்பவே வந்து அதிகம். சோ இப்படிதான் நீங்க வந்து எண்ணெயை சூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர்.